அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகிஃபா டெய்லி தின் இன்றைய நினைவூட்டல் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. என்ன அப்படின்னா, ரம்லான் நோன்பு வருது இல்லையா? ஒவ்வொரு சஹர்லேயும் இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு குர்ஆனில் வந்துட்டு அல்லாஹ் நோன்பை பற்றின என்ன ஆயத்து சொல்லியிருக்கான், அதோடைய விளக்கம் என்ன, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனியாக துவாக்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன துவாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வரப்போகுது. இன்ஷா அல்லாஹ் சஹரில் வரும். அதை கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் குழந்தைகள் வந்துட்டு நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்கன்னா நோன்பு என்ன செய்யுங்க, வைக்க சொல்லுங்கள். அவங்களால முடிந்த அளவுக்கு வைக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய்ட்டு சஹாபாக்கள்லாம் எங்களுடைய குழந்தைகள் நோன்பு வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குழந்தைகளோட என்ன செஞ்சுருக்காங்க, விளையாடி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை என்ன செய்யுங்க, தயார் பண்ணி நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு நோன்புடைய ஆர்வத்தை என்ன செய்யுங்க, ஊட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகள் வைக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து விளையாடுங்க. அவங்களுக்கு பிடித்தமான உணவு, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை என்ன செய்யுங்க, நம்ம வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் குர்ஆனில் வந்துட்டு பெரிய குழந்தைகளாக இருந்துச்சுன்னா குர்ஆனில் வந்துட்டு ஏதாவது ஒரு சூறாவை கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தாவது மனப்பாடம் செய்ய சொன்னோம்னா 1 மடங்கு இல்லை 2 மணி நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான், குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுதும் மறக்காமல் அந்த குழந்தைகளுக்கு அந்த மனத்தை வச்சுருப்பான். சின்ன குழந்தைகளாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன துவாக்கள் சொல்லித்தாங்க, இல்லாட்டி களிமாக்கள் சொல்லி கொடுத்து அதனுடைய விளக்கங்களையும் என்ன செஞ்சுருங்க, மனப்பாடம் பண்ண வைங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்கன்ற ஹதீஸு முழு வீடியோவில் இருக்குது. நான் இது கீழே வந்துட்டு டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.